ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். அண்ட் வீடியோ புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உப்பு கரை படிஞ்ச பக்கெட் வந்து நம்ம எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும். அதை நம்ம ரெகுலராக கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ண மாட்டோம். அப்படியே நம்ம க்ளீன் பண்ணாலும் அது வந்து டீப் க்ளீன் ஆகாது. ஸோ அதை வந்துட்டு இன்றைக்கி கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்க ஒரு பொருள் வச்சு எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இதுக்காக எடுத்திருக்க பொருள் பார்த்திங்கன்னா, இந்த மாவு தான் வந்து எடுத்திருக்கேன். நம்ம இட்லி தோசைக்கு அரைப்போம் இல்லையா, அந்த மாவு நல்லா புளிச்ச மாவை வந்து எடுத்துட்டிங்கன்னா க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு இதை வந்து நான் வாளி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அப்ளை பண்ணும்போது மாவு நல்லா திக்காக இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. நல்லா திக்கான லேயராக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. வாளி கொஞ்சம் வந்து ட்ரையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா மாவு வந்து தண்ணியாயிரும். வாளி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த மக்குலேயே நான் வந்து உள் சைடு அண்ட் வந்துட்டு வெளியே எல்லா சைடுமே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட அப்படியே வந்து ஊற விட்டுருங்க. நீங்கள் ரெகுலராக க்ளீன் பண்ணிங்கன்னா வந்துட்டு சீக்கிரமாகவே வந்துட்டு ஸ்க்ரப் போடும்போது போயிடும். நீங்கள் ரொம்ப வருஷம் க்ளீன் பண்ணல அப்படிங்கும்போது வந்துட்டு கொஞ்சம் அழுத்தி தேய்க்கிற மாதிரி இருக்கும். இது வந்து எங்கள் அம்மா வீட்டு பக்கெட்டு. ஸோ வந்துட்டு இது ரொம்ப நாளாக வந்து க்ளீன் பண்ணாமல் இருந்ததுனால நான் கொஞ்சம் வந்து அழுத்தம் கொடுத்து தான் வந்து இதை தேய்ச்சேன். ஸோ இதை தேய்ச்சி முடிக்கிறக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் நல்லாவே வந்து க்ளீன் ஆச்சு. இதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா ரெகுலராக நீங்கள் இட்லி மாவு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாதனால டைரெக்டாக நம்மளோட கையை வச்சே நம்ம வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக நான் எல்லாமே வந்து தேய்ச்சி முடிச்சிட்டேன். வெளி சைடு எல்லாமே போயிடுச்சு. நடுவில் வந்துட்டு அந்த சென்டர் பார்ட்டு மட்டும் தான் கொஞ்சம் வந்துட்டு ஹார்டாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் ரொம்ப அழுத்தம் முடிச்சு ரொம்ப நேரமாக தேய்ச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அதுவுமே வந்து போச்சு. ஃபைனலாக மக்கு பக்கெட்லாம் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் வந்து வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ என்னாலே நம்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவுக்கு வந்துட்டு சூப்பராகவே வந்து க்ளீன் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பக்கெட்டுக்கும் இப்போ பார்க்குற பக்கெட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நல்லா புதுசு மாதிரியே வந்து ஆயிடுச்சு. நம்ம ஒரு வாட்டி இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸி தான். எந்த விதமான கெமிக்கலும் யூஸ் பண்ணாதனால நம்ம தாராளமாக வந்து நம்மளோட கையை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.